அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் நடத்தும் இணைய வழி நிகழ்ச்சி இது. இன்னைக்கு 75வது நாள். இந்த 75வது நாள் நிகழ்வில் தோமுசி ரகுநாதன் மற்றும் புதுமைப்பித்தன் கதைகளை ஒவ்வொரு நாளும் கேட்டு ரசித்து மகிழ்கிறோம். இன்றைய இணைப்பில் இணைந்திருக்கும் அத்துணை ஆளுமைகளும் வருக என அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வை அலங்கரிப்பவர் ஒரு பொறியியல் கல்லூரி மாணவர். விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அரசூர் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு பொறியியல் பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர் சதீஷ்குமார் அவர்கள் இன்னைக்கு நம்ம மன்றத்துக்கு கதை சொல்ல வந்திருக்காங்க. கதைய சதீஷ்குமார், நீங்க உங்களை பற்றிய விவரங்களை சொல்லிவிட்டு கதையை தொடங்கவும். கதை சொல்லிய வருக, கதை தருக, நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். நன்றி. இணையத்தில் இணைந்திருக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். நான் இயந்திரவியல் 2ஆம் ஆண்டு படிக்கின்றேன் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில். இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட சிறுகதையினுடைய தலைப்பு இந்த பாவி. எழுதியது புதுமைப்பித்தன். கோமதி நாயகம் பிள்ளை. இவருக்கு காதல் கவிதைகள் என்றால் அவ்வளவு பிரியம். காதல் கவிதைகளும் சரி, இளம் காதலர்கள் இதயம் ஒத்து காதலித்திருந்தாலும் சரி, இல்லை அவர்கள் பெற்றோர்களால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த பிரிவு மரணத்தில் முடிந்திருந்தாலும் சரி, இவை அனைத்தையுமே அவர் இன்பத்துடன் அவர் வாசிக்கும் கவிதைகளாகும். ஷேக்ஸ்பியரினுடைய ரோமியோ ஜூலியட் என்கின்ற ஒரு கதை மட்டுமே அவருக்கு போதும். வேறு எந்த கவிதையுமே தேவையில்லை அவருக்கு. கம்பராமாயணத்தில் மதனின் மலர்பானங்களால் தாக்கப்பட்ட ராமனும் சீதையும் ஒருவருக்கு ஒருவர் மனக்கோட்டை கட்டியிருந்தார்களே, அதற்கு அவர் மனதை பறிகொடுத்தவராம். கோமதி நாயகம் பிள்ளைக்கு மாணவர்களிடத்து ஒரு பெரிய மதிப்பு இருந்தது என்றும் ஒரு பெரிய அன்பு இருந்தது என்றும் கூறலாம். இவர் சொல்தான் அங்கு வேதவாக்கு. அவரை விரும்பா மாணவர்களும் கிடையாது, அவரை விரும்பா மாணவர்களும் கிடையாது என்று கூறுவார்கள். ரோமியோ ஜூலியட் இந்த நாடகம் அன்று அவர்களுடைய பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருந்தது. அந்நிலையில், அம்புலியின் மீதா தாங்கள் ஆணையிடுகிறீர்கள், தங்களுடைய காதலும் அவ்வாறு போய்விடக் கூடாது என்று ஜூலியட் திங்களின் மீது ஆணையிட்டு தன்னுடைய காதலை தன்னுடைய காதலனுக்கு வெளிப்படுத்திய வாக்கியங்கள் அது. அதனை கேட்டு அவர் மிகவும் பரவசம் அடைகின்றார். ஒரு சில மணி நேரம் அப்படியே அவர் நின்று விடுகின்றார். பிறகு அவர் கூறுகின்றார், இந்த கதையை நடத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் என்னுடைய நண்பனின் காதல் கதை எனக்கு ஞாபகம் வருகின்றது. அதனை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் இப்பொழுதே கூறுகிறேன், அப்படி இல்லை என்றால் நாளைக்கு கூறுகிறேன் என்று சொல்லிய பொழுது மாணவர்கள், இல்லை இல்லை ஐயா, நீங்கள் இப்பொழுதே கூறுங்கள் என்று கூறினார்களாம். அந்த அளவிற்கு அவருடைய கதையை கேட்பதற்காக மாணவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள். கதையானது துவங்குகிறது. ஒரு கிராமம் இருக்கின்றது, சிவந்திப்பட்டி. தமிழ் மனம் இருக்கும் ஒரு அழகிய குக்கிராமம் அது. மொத்தம் அந்த ஊரில் 300 வீட்டிற்கு மேல் இருக்காது. கிராமவாசிகள் அனைவருமே இந்துக்களாகத்தான் இருந்தார்கள். அங்கு பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயில்களும் இருந்தன. மொத்தத்தில் இயற்கை அழகும் செயற்கை அழகும் மொத்தம் படைத்த ஒரு குக்கிராமம் அது. ராமலிங்கம் பிள்ளை அந்த கிராமத்தின் பண்ணையார். ஒரு பெருநிதி படைத்த பிரபு என்று கூறலாம். அவருடைய மகன்தான் என்னுடைய நண்பன், நான் சொல்ல போகின்ற கதையினுடைய கதாநாயகன் என்று கூறுகிறார். பூர்ணலிங்கமும் நானும் கலாசாலை நண்பர்கள். எங்கள் இருவருக்கும் அப்படி ஒரு நட்பு நெருக்கம். அங்கு எங்களை போன்ற உறவு நான் இதுவரை யாரிடமும் கண்டதில்லை என்று கூறியிருப்பார். பூர்ணலிங்கம் கலாசாலையில் பல துறைகளில் பிரகாசமாக இருந்தான். அவனுடைய சீரிய நடையும் உயர்ந்த நோக்கங்களும் உடையவன். மொத்தத்தில் அவன் ஒரு சுத்திர புருஷன் என்று கூறலாம். கலாசாலை முடிந்ததும் அனைவரும் ஊருக்கு செல்ல வேண்டி கிளம்பினோம். அப்பொழுது நான் மட்டும் என் மாமா வீட்டில் சென்னையில் தங்கிவிட்டு பிறகு என்னுடைய வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தார். பிறகு
பூர்ணலிங்கத்தை மட்டும் வீட்டிற்கு சென்று வா என்று அனுப்பி வைத்திருந்தேன். நான் கூட பயணிக்கவில்லை என்பதனால் பூர்ணலிங்கம் அவ்வளவு மகிழ்ச்சியாக செல்லவில்லை வீட்டிற்கு. எல்லாரும் தங்களுடைய வீட்டிற்கு செல்லப் போகின்றோம் என்கின்ற சந்தோஷத்தில் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரயில் விழுப்புரத்தை தாண்டி செல்கிறது. செல்லும் வழியிலேயே பலர் இறங்கிவிட்டார்கள். திடீர்னு பக்கத்தில் இருந்த பெண்கள் வண்டியிலிருந்து ஒரு சத்தம் கேட்கின்றது. அதனை கேட்ட அனைவரும் ஓடுகின்ற ரயிலிலிருந்து எவ்வாறு பெண்கள் பெட்டிக்கு தாவுவது என்று தெரியாமல் அப்படியே இருந்து விடுகிறார்கள். அப்படி இல்லை என்றால் சிலர் பயணம் கலப்பில் வந்து உறங்கி விடுகிறார்கள். ஆனால் பூர்ணலிங்கம் மட்டுமே சட்டுன்னு அந்த பெண்கள் வண்டிக்கு தாவி விடுகின்றார். அப்பொழுதுதான் தெரிகிறது அவருக்கு, ஒரு இளம் பெண்ணினுடைய கழுத்தில் கத்தியை வைத்துக்கொண்டு அவளுடைய சங்கிலியை பறிக்க ஒரு திருடன் இருக்கிறான் என்று. இவன் சென்று உடனடியாக அந்த திருடனை இறுக பற்றி கொள்கின்றான். அப்பொழுது திருடனுடைய கையில் இருந்த கத்தியானது பூர்ணலிங்கத்தினுடைய இடது கையில் வந்து குத்தி விடுகின்றது. அதனையும் பொறுத்து கொண்டு அந்த திருடனையும் இறுக பற்றி கொண்டு சங்கிலியை இழுங்கள், சங்கிலியை இழுங்கள் என்று கூறினாராம். சங்கிலியும் இழுக்கப்பட்டது, ரயிலும் நிறுத்தப்பட்டது. காவல் நிலையத்திலிருந்து காவல்துறை அதிகாரிகளும் வந்தார்கள். இந்த திருடனை சிறைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். பிறகு அந்த இளம் பெண்ணானவள் பூர்ணலிங்கத்தை பார்க்கின்றாள். உடலில் இருக்கும் சட்டை அனைத்திலுமே இரத்த கரைகளாக இருக்கின்றது. அதனை பார்த்த அந்த இளம்பெண், அதாவது சாவித்ரி, உடனடியாக மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறார். இந்த செய்தியானது பெண்ணினுடைய தந்தைக்கு சொல்லப்படுகின்றது. தன்னுடைய பெண்ணை காப்பாற்றிய பூர்ணலிங்கத்தை பார்த்து அந்த பெண்ணின் தந்தை கட்டி அணைத்து கொண்டு அவருடைய வீரத்தை வந்து பாராட்டுகிறார். அந்த தந்தையினுடைய பெயர் தான் சோமசுந்தரம். சாவித்ரியும் பூர்ணலிங்கமும் இந்த நிகழ்விற்கு பிறகு அடிக்கடி சந்தித்துக் கொள்கின்ற நிகழ்வு ஏற்படுகிறது. சென்னையில் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்களாம். கடற்கரையிலும் அடிக்கடி சந்தித்துக் கொண்டு இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவர்கள் வந்து கடற்கரையில் சந்தித்துக் கொள்கின்ற ஒரு பழக்கம் வைத்திருந்தார்கள். அவ்வாறு எப்பொழுதுமே சந்தித்து கொண்டிருப்பதற்கு காத்து கொண்டிருந்தார். அதே போன்று ஒரு நாளும் இவர் வந்து சாவித்ரிக்காக கடற்கரையில் வந்து நின்று கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சாவித்ரி வரவில்லை. என்னவாயிற்று என்று அவருக்கு ஒரே யோசனை. அப்பொழுது வந்து இவர் அன்றைக்கு இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. மறுநாள் காலை மதியத்திற்கு ஒரு கடிதம் அவருக்கு வருகிறது சாவித்ரியிடம் இருந்து. அந்த கடிதத்தில், நான் சொன்ன சில கருத்துகளினால் என்னை கலாசாலை அதிகாரிகள் வந்து வெளியில் விட மாட்டுகிறார்கள், அதற்கு அனுமதிக்க மாட்டுகிறார்கள் என்று அந்த கடிதத்தில் வந்து எழுதியிருந்தது. இந்த விடயத்தை வந்து என்னுடைய தந்தைக்கும் எழுதியிருக்கிறார்கள். அதனை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று அதில் எழுதியிருந்தது. அதனை பார்த்த பூர்ணலிங்கம் மனம் உடைகின்றார். அந்த பெண்ணினுடைய தந்தையும் கல்லூரிக்கு வந்து அந்த பெண்ணிற்கு அறிவுரை வழங்கிவிட்டு செல்கின்றார். அவர் சென்ற 7 நாட்களில் மீண்டும் பூர்ணலிங்கத்திற்கு சாவித்ரி ஒரு கடிதம் எழுதுகின்றார். என்னை பற்றி நீ நினைத்திருந்த கருத்துக்களை என்னிடம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்ல வேண்டும் என்றால் நான் ஓர் முகவரி உனக்கு அனுப்பி வைக்கின்றேன். அந்த முகவரிக்கு உன்னுடைய மனதில் இருப்பதை எழுதி அனுப்பு கடிதாசியாக என்று கூறியிருக்கிறார். பூர்ணலிங்கமும் உடனடியாக ஒரு காகிதத்தில் தன்னுடைய மனதில் இருக்கும் அனைத்தையும் கடிதமாக எழுதி அந்த முகவரிக்கு அனுப்புகிறார். இதற்கு முன்பே அந்த பெண் அனுப்பிய கடிதத்தில், நாம் இருவரும் நாங்கூலுக்கு சென்று விடுவோம், அங்கே சென்று வாழ்ந்து கொள்வோம் என்று இருந்தது. இவர்கள் இருவரும் இதனை போன்று வெள்ளிக்கிழமை என்று துறைமுகத்திற்கு வந்து நாங்கூலுக்கு சென்று விடுகிறார்கள். இவர்கள் இருவரும் காணவில்லை என்று அனைவருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். போலீசுக்கும் தகவலானது சொல்லப்படுகிறது. போலீசார் வந்து இருவருடைய அறையும் பரிசோதனை செய்கிறார்கள். அப்பொழுது வந்து சாவித்ரி அனுப்பிய கடிதத்தை இவர் தன்னுடைய அறையிலேயே வைத்து விட்டு செல்கின்றார். இவர் அறையிலிருந்து அந்த கடிதம் வந்து போலீசாரிடம் கிடைக்கிறது. இதனை வைத்து அவர்கள் நாங்கோலுக்கு சென்று அவர்களை மீண்டும் அழைத்து வந்து வருகிறார்கள். அழைத்து வந்து காவல்துறையில் வைத்து விசாரணை நடத்திவிட்டு பெண்ணை வந்து தந்தையோடு அனுப்பி விடுகிறார்கள். பூர்ணலிங்கம் வந்து மீண்டும் கல்லூரியில் மன்னிக்கப்பட்டு கல்லூரி படிப்பை மீண்டும் தொடர்கின்றார். இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது.
பிறகு 1 வருடம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 1 வருடமும் பூர்ணலிங்கமானவன் உயிரில்லாத உடல் போன்றுதான் இருந்து கொண்டிருந்தான் என்று வைத்துக் கொள்வோம். இப்ப 1 வருடம் கழித்து மீண்டும் சாவித்திரியிடமிருந்து பூர்ணலிங்கத்திற்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தில் எனக்கு அடுத்த நாள் மணம் முடிக்கப் போகிறார் என்னுடைய தந்தை. என்னுடைய மனதில் இருப்பவர் நீதான். உன்னுடைய கரத்தை பிடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை என்றாலும், உன்னுடைய மனதில் என்னை நினைத்துக் கொண்டிருக்க பாக்கியம் கிடைத்தது. நான் பத்தினி என்று நினைத்து, இந்த மனத்தினால் நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாலும், அதைக் கண்டு நீ எதுவும் உன்னை வருத்திக் கொள்ளாதே என்று கூறுகிறார். இதனை படித்ததும் பூர்ணலிங்கத்தினுடைய கண்ணிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. அப்பொழுது சொல்லுகிறார், இப்பொழுது இந்த பாவி மட்டும் உயிரோடு இருக்கிறேனே என்று அழுது கொண்டே சொல்கிறார். இதோடு இந்த கதை நிறைவு செய்யப்பட்டிருக்கும். இந்த கதையில் புதுமை பித்தன் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் கல்லூரிக்கு செல்கிறார்கள் படிப்பிற்காக. அப்பொழுது காதல் ஏற்படுகிறது. அந்த காதலினால் பெண்ணிற்கும் சேதம் ஏற்படுகிறது, ஆணிற்கும் சேதம் ஏற்படுகிறது என்பதனை மிக அழகாக கூறியிருக்கிறார். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சதீஷ்குமார், நீங்க வெளிச்சம் குறைவா இருக்கிற இடத்துல இருந்து கதை சொன்னீங்க. ஆனா அருமையா சொன்னீங்க. கொஞ்சம் முகம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஒரு கால் உங்களுக்கு சிக்னல் பிரச்சனையோ என்னவோ தெரியல. இந்த கதைய நல்லா அருமையாவே கொண்டு போனீங்க, நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு மன்றத்தின் சார்பில் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி அம்மா, நன்றி அம்மா. நீங்க சொன்ன விதம், இந்த கதை பற்றிய பின்னோட்டத்தை நம்ம இணைப்பில் இணைந்திருக்கின்ற ஆளுமைகள் அழகா சொல்லுவாங்க. உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும். பின்னோட்டத்தை கவனிச்சு பாருங்க. இதுல எனக்கும் சில சந்தேகங்கள் இருக்கு. ஆளுமைகள் எல்லாம் அதை சரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சில வரிகளும் வார்த்தைகளுமே புதுமை பித்தனுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த கதையிலேயே நிறைய இருக்கு. அடுத்து இது பின்னோட்டத்திற்கான நேரம். வழக்கம் போல் இன்றைய பின்னோட்டத்தை அலங்கரிக்க முதலில் நாம் அழைப்பது சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களை பின்னோட்டம் அளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். வாழ்க வளமுடன். வணக்கம்மா. வணக்கம் ஐயா. இன்று கதை புதுமை பித்தனுடைய இந்த பாவி என்ற தலைப்பின் கீழ் நமது அருமை மாணவர் சகோதரர் சதீஷ்குமார் அவர்கள் இந்த கதையை மிகவும் சிறப்பாக சொன்னார். இது ஒரு காதல் கதை தான். அந்த காதல் கதை என்று சொல்லும் போது அது ரோமியோ ஜூலியட்டினுடைய காதல் கதைகளா இருந்தாலும் சரி, கம்பராமாயணத்தில் சீதையும் ராமரும் காதலிக்கக்கூடிய செய்திகளா இருந்தாலும் சரி, அப்பேற்பட்ட கதைகளை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொண்டு இந்த கதையை பின்னி எடுத்துக்கிட்டாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அந்த முதலாவது பாராவிலேயே அந்த கோமதி நாயகம் பிள்ளை எப்படி அப்படிங்கிறத சொல்லிடுறார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது காதல் கவிதை. கோமதி நாயகம் பிள்ளைக்கு அளவு கடந்த பிரியம் காதல் கவிதை என்றால், காதல் கவிதையிலும் இளங்காதலர்கள் இதயமொத்த காதலித்தலும், பின்பு பெற்றோர் அவர்களை பிரித்தலும், பிரிவு மரணத்தில் மாட்டுவித்தலுமே அவர் அவனியில் இன்பத்துடன் வாசிக்க விரும்பும் கவிதை. அதாவது ஒரு காதல் கவிதை என்பது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒன்றுபட்ட காதலாக இருக்கலாம், இல்ல பிரிந்து போகக்கூடிய காதலாக இருக்கலாம், இல்ல பிரிந்த பிறகு மரணத்தில் முடியக்கூடிய காதலாக இருக்கலாம். ஆனா அந்த காதல் ஒரு கவிதையாக இருக்கும்போது அதை ரசிச்சு ரசிச்சு படிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறாரு யார்? கோமதி நாயகம் பிள்ளை. அந்த கோமதி நாயகம் பிள்ளை அப்படிப்பட்டவராக இருக்கணும்னா மாணவர்களிடத்தில் அவர்களுக்கு ஒரு பிரியம் ஏற்படுகிறது. அவரை விரும்பா மாணவர்களும் கிடையாது, அதே போல் கோமதி நாயகம் விரும்பா மாணவரும் கிடையாது, அவர் விரும்பா மாணவனும் கிடையாது, அவரை விரும்பா மாணவனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த ரோமியோ ஜூலியட் கதையை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணை நீ என்னை சத்தியமாக காதலிக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் அம்புலி மீது ஆணையிட்டு சொல்லிடுறான். அப்போ ஜூலியட் சொல்றா, என்னங்க இது ஒரு நிலையில்லாத அம்புலி மேல் நீங்க ஆணையிடுறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை உண்மையிலே ஒரு காதலர்களுக்கு அப்படி செய்யலாமா? ஏன் அம்புலி சொல்றேன்? அம்புலி பாத்தீங்கன்னா
பிறை சந்திரனா இருக்கும், முழு சந்திரனா இருக்கும். அதாவது அமாவாசை வரும், பிற பௌர்ணமி வரும். அதே மாதிரி ஒரு இடத்துலயே இருக்கிற மாதிரி வானத்திலேயே மிதந்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற அம்புலியை போய் நீ வந்து சத்தியம் செய்யறதுக்கு வச்சிருக்கிறே அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்க போதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு கதையை நான் சொல்கிறேன்னு சொல்லி முடிக்கிறாப்ல. அந்த கதையை வந்து நேரம் வந்து நான் சொல்லணும்னா பையன்களும் சரி ரைட் சொல்லுங்க அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரை பற்றி சொல்றாரு. அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற ராமலிங்கம் பிள்ளை பண்ணையாரை பத்தியும் சொல்றாரு. இந்த மாணவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுடைய படிப்பு என்ன, அதே மாதிரி அந்த கதாநாயகனுடைய அந்த குணாதிசயங்கள் என்ன, அவன் எப்படிப்பட்டவன் அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த கதையிலேயே நம்மளுக்கு எல்லாம் புரியுது. அதே மாதிரி சிரங்களாலேயே மலையை கரங்களில் தாங்கி, அதாவது சிரங்கள் அப்படிங்கிறது வந்து தலைப்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். சிரங்கள்னா பெரிய தலை வந்து உடம்போட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட மலைகளை கரங்களில் தாங்கி நடன முடியும் வீரபத்திரனுடைய சிலை அப்படி இருக்கிறான். அந்த சிலை வந்து பெரிய சிலையா இருக்கு. அந்த மலையே கரங்களை தாங்கிட்டு இருக்காங்க வீரபத்திர சிலையெல்லாம். அது ஊர் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த வரியில அவர் சொல்றாரு. அதே மாதிரி இந்த நண்பர்கள் வந்து 2 நண்பர்களுடைய வாத்சல்யம் அப்படின்னு சொல்றாரு. வாத்சல்யங்கிறது அதாவது மிகுந்த அன்பு, பாசம், ஒரு வாஞ்சை அப்படின்னு சொல்றாரு. அந்த அன்பு என்பது வந்து இருவரிடத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறுவர்கள் இருக்கிற நாமளாக இருக்கலாம், அல்லது தெய்வத்தினிடம் பக்தர்களுக்கு அன்பு, இல்ல பக்தர்களிடத்துல தெய்வத்திற்கு அன்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதைத்தான் வாத்சல்யம் என்று வந்து ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்படி 2 நண்பர்களும் அந்த படிப்பு முடிந்தவன் ஊருக்கு செல்கிறார்கள். ஒரு பிரயாணத்தில் செல்லும் போது போய்கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துலயும் ஒரு வரிய போறாரு பாத்துங்க. அந்த எல்லாம் போயிட்டே இருக்கும்போது எல்லாம் இறங்கி போயிடுறாங்க. மிஞ்சிய சிலரும் ராத்திரியை சிவராத்திரியாக்கி விட வேண்டும் என்று முடிவு செய்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ராத்திரி ஆகி போச்சு, தூங்காம சிவராத்திரினா விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும்போதுதான் இன்னொரு வண்டியில வந்து ஒரு பெண்ணுடைய சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டோம்னா ஓடுகிற வண்டியில வந்து யாரு போய் அதை இது பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் அந்த பூர்ணலிங்கம் கதாநாயகன் வந்து அதை தாவி அந்த பெண்ணை, அதாவது கத்தியை காட்டி மிரட்டி வந்து சங்கிலியை பறிக்க முயன்ற திருடனை பிடித்து காப்பாற்றி விடுகிறான். அதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து புதுமைப்பித்தன் வந்து ஒரு அழகான 3 பேரை பிரித்து காட்டுவதற்காக திருடன் வஸ்திரம், பூர்ணலிங்கம் உடை, இளம்பெண்ணின் ஆடை எல்லாமே ஒண்ணுதான் இருந்தா கூட எல்லாம் ஒண்ணா இருந்தா எல்லாத்துலயும் ரத்தம் இருந்தது. எல்லாருக்கும் வந்து இப்படி வந்து அவரோட ஆடைகளில் இல்ல துணிகளில் ரத்தம் பட்டு எழுதி போயிடலாம். ஆனா வந்து அதை எப்படி வந்து எல்லாம் 3ஐயும் ஒண்ணா எழுதுற, திருடன் வஸ்திரம், பூர்ணலிங்க உடை, இளம்பெண்ணின் ஆடை எல்லாம் ரத்தமா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த வரிய போட்டு கொண்டு இப்படியே போயிட்டு இருக்கும்போது காப்பாற்று அவர் பெண்ணுடைய அப்பாவுக்கு தந்தி கொடுக்கப்பட்டதை பற்றி அவர் வந்து பூர்ணலிங்கத்தை கதாநாயகன் வந்து ரொம்ப புகழ்றாரு. இவங்க வீட்டுக்கு அவங்க போங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க வர, இப்படியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பின்னாடி வரும்போது அவருடைய காதலுடைய சாராம்சத்தை சொல்லும்போது மிகவும் சிறப்பு. அதே ஒரு 2 பாராக்களில் சொன்னா கூட அவருடைய காதல் எப்படி இருந்தது, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்தது, அவங்க எப்படி பழகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை தவறுனாலும் இவருடைய சந்திப்பு தவறுவதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி கொண்டு போறாரு. வெண்மதியை பார்த்தனையோ கடலின் கம்பீரத்தை நோக்கு தூரத்திலே தோன்றும் உயிர் கூட்டங்கள் பரமானந்தத்துடன், பரமானந்தங்கிறது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்பமான ஒரு சூழ்நிலை. பரமானந்தத்துடன் பிரயாணம் செய்வது தெரிகிறதா, தோணியோட்டி பாடுவது கேட்கிறதா என்று பொருள் நீங்க பேசுவது. அதே மாதிரி அவருக்கு எதிராக அலைகளை பாருங்கள் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கும் அந்த காதல் வந்து அவரோடு கொஞ்சி விளையாடி கொண்டு அப்படி இருக்குது. அது விருட்சமாக வளர்ந்து விட்டதுன்னு சொல்றாரு. இந்த நிலையில போயிட்டு இருக்கும்போது இப்படி வரல. ஒரு சமயத்துல ஞாயிற்றுக்கிழமை வரலன்னா அவ வரல, அவ ஏன் வரல என்னன்ட்டு அதையுமே வந்து புதுமைப்பித்தன் வந்து ரொம்ப சிறப்பா சொல்றாரு. அந்த காதலன் வந்து எப்படியெல்லாம் நினைக்கிறான், அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, ஏன் வரலையோ, இல்ல அனுமதி வழங்கலையோ, இல்ல வேற யாராவது சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னா வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அதுல பாருங்க. அப்ப அவனுடைய சூழலை வந்து ஒரு வரியில சொல்றாரு. ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு பகைவன் போன்று இரவு புறாவும் ஓயாது போர் புரிந்து கொண்டிருந்தது. அவன் நிலை எப்படி இருக்கு? ஒரு நிமிடமும்
அந்த ஒரு நிமிடம் ஒவ்வொரு பகைவனாக வந்து இரவு பூரா அவனோட சண்டையிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப திருப்பி இப்படியே நிலைமை இருக்கும்போது அவ ஒரு கடிதம் எழுதுறா. அந்த கடிதத்துல பாருங்களேன், அவ தந்தைக்கு ஆஹ் என் தந்தைக்கு எழுதியிருக்காங்க, அதனால வந்து என்னால வர முடியல அப்படின்னு சொன்னா. ஆனா அந்த கடிதத்தை பத்தி எல்லாம் நீங்க ஒன்றும் நினைக்க வேண்டியதில்லை, கவலையும் வேண்டியதில்லை. ஏனென்றால் கற்பு நிலை என்னவென்பது எனக்கு நன்கு தெரியும். பிறர் புகுத்தி கற்பு நிலை ஓங்குவது அனுபவ சாத்தியமான காரியம். அதாவது கற்பு நிலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொருத்தர் சொல்லி என் கற்பு வந்து அப்படி சிறந்தது இப்படி சிறந்ததுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் அப்படிலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இப்படிப்பட்ட கடிதத்தை பார்த்தோன்னே பூர்ணலிங்கத்தின் துக்கம் நெருப்பில் எண்ணெயிட்டது. நம்ம வழக்கமா சொல்றதுதான், நெருப்பில் எண்ணெய் வார்த்தார் போல் அப்படின்னு சொன்னா அப்படியே துக்கம் நெருப்பில் எண்ணெய் எடுத்து போலாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு கடைசி வரியில பாத்தீங்கன்னா, என்ன கொடுமை இது, எவ்விதம் அவ்விரு காதலர்களும் இதை சாதிக்க முடியும் சொல்றாரு. ஒண்ணு சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்ல தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஆனா சாதிக்க முடியும்னு ஏன் கொடுத்திருக்கிறாருன்னு கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் புரிபடலை அந்த வார்த்தை மட்டும். இதை எப்படி சந்திக்க முடியும், இல்லைன்னா எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னா இருக்கணும். ஆனா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இடி விழுந்தால் கூட மாண்டு ஒளிந்து போகலாம், மிருகங்கள் கூட சுதந்திரமாகவும் எதேச்சையா இருக்கின்றன, பேசி பயன் என்ன அப்படின்னு போயிட்டு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இந்த இந்து சமூகத்தை சொல்லும் போது சுதந்திரத்திற்கும் காதலுக்கும் இந்து சமூகத்தில் உரிமை இல்லை என்று ஒரு வார்த்தையை போட்டு சொல்கிறாரு. அந்த கடைசி வார்த்தையை சொல்லும் போது நம்ம வந்து அவ என்ன செய்யறான்னா, இன்னொருத்தனுக்கு என்னை கல்யாணம் முடிச்சு விட்டுருவாங்க, அதனால வந்து நீங்க வந்து நான் கல்யாணம் முடிச்சு நான் வந்து என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன். அந்த உயிரை மாத்துறதுக்காக நீங்கள் வந்து என்னை உண்மையாக காதலிப்பீர்கள் என்றால், என் பதியே என்று நான் நினைத்தது சரி என்றால், என்னை பத்தினியாக நீங்கள் கருதினால் நீங்கள் வந்து நன்றாக இருக்க வேண்டும், வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தை எழுதியிருக்கார். அந்த கடிதத்தை கோமைநாய வாய்க்கும் அவர் கண்ணீர் வடியத்தான் செய்கிறது. நான் புள்ள வந்து இப்படி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பெத்தமனது தாங்காமல் கண்ணீர் வடிக்கின்றார். அந்த கண்ணீர் தாவையா வந்தாலும் வார்த்தையை கடிதத்தை சொல்லிக்கொண்டே போனார். கடைசியில என்ன செய்யறாரு, இந்த பாவி இன்னி இருக்கிறேன்னு இந்த மகளை பறி கொடுத்துட்டு இந்த பாவி இருக்கிறேன்னு சொல்லி அந்த கதையை முடிச்சு கொண்டு போறாங்க. ஒரு அருமையான காதல் கதை. அது கடைசியில வந்து சோகத்தில் முடிகின்றது. இப்படி வந்து அப்ப எழுதியிருந்தா கூட 1955 இந்த கதையை எழுதியிருக்கிறாங்க. ஆனா இப்பவும் நிறைய இடங்கள்ல வந்து இந்த மாதிரி நிலைமை நடக்கிறது, ஆணவ கொலைகளா மாறுகிறது, இல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று கூட என்னென்னமோ செய்திகள்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி காதலிப்பவர்கள் வந்து ஒரு 5% தான் வந்து 5% 10% தான் ஜெயிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த கதையை வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க புதுமைப்பித்தன் அவர்கள். சதீஷ்குமார் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்து. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நல்லதொரு பின்னோட்டம் வழங்கிய தங்களுக்கு நன்றி. இந்த கதையில எனக்கு ஒரு சந்தேகம், ஆளுமைகளை வந்து பின்னாடி வர்றவங்க தெளிவுபடுத்திருங்க. நம்ம பேசுதல் சொல்லுதல் ஒரே வார்த்தைகள் வந்து ஒரே இது பண்ணாலும் அதோட பொருள் மாறுபடும். அதே மாதிரி இந்த கதையில இயற்கை எழில் அனைத்தும் செயற்கை அழகு முழுவதும் படைத்த ஒரு கிராமம். அனைத்தும் முழுவதும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே பொருள்னு எடுத்துக்கிறோம், ஆனா அதுக்கு தனித்தனி பொருள் இருக்கு. அதை யாராவது தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க. அடுத்து இவங்க நட்பை பத்தி சொல்லும் போது எங்கள் இருவருக்கும் ஒருவர் மேல் ஒருவருக்கு இருந்த வாத்சல்யம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நட்புன்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்திருங்க. இந்த கதையோட ஹைலைட்டே கடைசி பக்கம்தான். அந்த கடிதம் வந்து ரொம்ப உருக்கமா இருக்கு. அதை விட கடைசியில எழுதியிருக்க வரிகள், அப்போ இவ்வளோ நேரம் தன்னோட நண்பரோட காதல் கதைன்னு கோமதி நாயகம் சொல்லி கொண்டு வந்தது தன்னுடைய காதல் கதையா? அதை அவர் சொல்றாரு, இந்த பாவி இன்னும் இருக்கிறேனே என்று அலறிக்கொண்டே கீழே விழுந்தார். அப்ப கோமதி நாயகமும் பூர்ணலிங்கமும் ஒருவரா? அப்படிதான் இந்த கதை வருது. ஒரு கால் என்னோட கருத்து தவறா இருக்கும் பட்சத்துல ஆளுமைகள் சொல்லுங்க.
நல்ல ஒரு காதல் கதை, அதான் வழக்கமான காதல் கதையாக இருந்தாலும் அதன் முடிவை வந்து வித்தியாசமா, அந்த கதாநாயகியோட அந்த கடிதம் வித்தியாசமா இருக்கு. அதுல அந்த கடைசி வரி, நான் இவ்வுலகை பிரிந்தேன் என்பதற்காக தங்களுக்கு ஒருவித தீங்கும் செய்து கொள்ளக் கூடாது. இந்த வரி தான் இதுக்கு இந்த கதையோட ஆஹ், ஆணி ஆணித்தரம் போன்றது, அச்சாணி மாதிரின்னு கூட சொல்லலாம். அந்த கடைசி வரி இத கொஞ்சம் தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்து நாம பின்னோட்டம் அளிக்க அழைப்பது பணித்துளி ஐயா அவர்களை. ஐயா வாங்க, பின்னோட்டம் தருக. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை மாணவர் சதீஷ்குமார் மிக சிறப்பாக சொல்லி முடித்தார். சாத்தூர் கணேசன் அவர்கள் மிகச்சிறந்த பின்னூட்டத்தையும் வழங்கிட்டாங்க. எனக்கு தெரிந்த சில செய்திகளை நான் சொல்கிறேன். இந்த கதையில் முதல் பத்தி அப்படின்னு சொல்லும்போது, அந்த பத்தியை படிக்கிறவங்க என்ன இந்த கோமதி நாயகம் பிள்ளை ஒரு சைக்கோ மாதிரி, சைக்கோத்தனம் மிக்கவரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவரை பற்றிய ஒரு அபிப்பிராயம் மோசமானதாக தான் தோணும். கட்டாயம் முதல் பத்தியை படிக்கும்போது அப்படிதான், காதலித்தல், பிரித்தல், மரணத்தில் மாட்டுவித்தல், இப்படிப்பட்ட கவிதையில் அவருக்கு அலாதி பிரியம் உண்டு. அதே போல் ரோமியோ ஜூலியட்டு, கம்பராமாயணத்தில் மன்மதன் மணற்கணையான தாக்கும்போது ராமன் சீதைப்பட்ட துயரம், இப்படி துயரங்களை எல்லாம் ரசிக்கக்கூடிய கோமதி நாயகம் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி காமிக்கும்போது என்ன ஒரு மனநிலை இவருக்கு, ஏன் இந்த மனநிலை வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஒரு விதமான சைக்கோ, அதாவது மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல ஒரு தோற்றம் வருது. அதிலேயே அவர் வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர் மாதிரி பின்னாடி ஆக போறாரு அப்படிங்கிறத நமக்கு முன்னாடியே உணர்த்திறாரு புதுமைப்பித்தன் அவர்கள். கதை போகுது. இந்த கதாநாயகன் வீரதீர செயல் செய்து தன் உயிரையும் துச்சமாக மதித்து என்ன பண்ணுறான், அந்த கதாநாயகியை ஒரு திருடன்ட்டு இருந்து காப்பாற்றுறான். ஏன்னா அந்த சமயத்தில் கத்தி குத்துப்பட்டு அவனே இறந்து போகவும் கூடும். அப்போ உயிரை கூட துச்சமாக எண்ணிய ஒரு கதாநாயகனாக தான் கோமநாயகம் திகழ்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய கதையில் பூரணலிங்கம் அப்படின்னு வருது. அப்போ உண்மையிலே இவர் வந்து அந்த பெண்ணின் மீது அப்போ எந்த விதமான காதலோ எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணினுடைய அலறல் சத்தம் கேட்குது, போய் காப்பாற்றுறாங்க, ஒரு மனிதாபிமான செயல். ஆனால் அந்த மனிதாபிமான செயல் செய்ததற்கு அந்த பெண்ணின் தந்தை பதிலுக்கு இவர் ரொம்பவே பாராட்டுறாரு. இவர்கிட்ட ரொம்ப பிரியமாக தான் நடந்துக்கிறார். ஆனால் காதல் என்று வந்த உடனேயே இந்த பெற்றோர்கள் மாறிடுறாங்க. ஏன்னா தன் பிள்ளைக்கு இன்னும் உயர்ந்த இடத்துல திருமணம் பண்ணணும். அந்த கால சமுதாய சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அருமையாக படம் பிடித்து காட்டுறார் இல்லையா? மனமாகாத பெண் ஒரு மனமாகாத ஒரு பையனிடம் பேசலாமா? அது தவறு அப்படிங்கிறது தான் அந்த காலகட்ட சூழல். இப்போலாம் அப்படி இல்லை. எல்லாரும் இப்போ கல்லூரி மாணவர்கள்லாம் பார்க்குறாங்க, சக தோழர் தோழியர் மாதிரி தான் பழகுறாங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. எங்கோ ஒரு சிலது மட்டும் ஒரு அசம்பாவிதம் வேறு மாதிரியாக போயிடுது. உண்மையான காதல் இருக்க தான் செய்யுது. உண்மையான நண்பர்கள் போல, நட்பு போல பழகக்கூடியது இந்த காலத்தில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் புதுமைப்பித்தன் அவர்களுடைய காலத்தில் அது மாதிரி இல்லை. ஒரு வயசுக்கு வந்த பெண்ணு இன்னொரு ஆடவன்ட்டு அவன் பேசினாலே அவ்வளோதான் இல்லையா? அவர்களை பற்றி ஒரு தப்பான ஒரு எண்ணம் இருந்த காலம். இந்த பெற்றோர் அந்த பெண்ணினுடைய தந்தைய இவன் செய்த அந்த நன்றியை கூட மறந்து ஒரு நன்றியற்றத்தனமாக நடந்து கொள்கிறார். மகள் மீது கொண்ட ஒரு சுயநலம் காரணமாக. அது ஒரு வகையான சுயநலம் தான். இப்படிப்பட்ட மனிதர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறார். கடைசி வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வரிகள் தான். ஏன்னா அதுதான் உண்மையான காதலுக்கு உண்டான சிறப்பு. நான் இறந்து போவேன், ஆனால் நான் இறந்து போகிறேங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் உங்களை எதுவும் பண்ணிக்காதீங்க. அதுதான் உண்மையிலே கண்ணீர் வரவழைக்கக்கூடிய ஒரு செய்தி. முதல் பத்தியில் சொல்லும்போது கோமதி நாயகம் பிள்ளை மேலே கோபம்தான் வருது. என்ன ஒரு சைக்கோத்தனம் அப்படிங்கிற கோபம் வருது. கடைசி அந்த கடிதத்தை வாசிக்கும் பொழுது அதுதான் அங்கே தான் நிற்கிறாரு புதுமைப்பித்தன். எனது இருதயத்துக்கு உகந்த காதல நமஸ்காரம், நாளை காலை எனது மனம் திருமணம். அடைப்புக்குறிகள் என்ன போறாரு, கோமதி நாயகம் பிள்ளையின் கண்களினின்றும் கண்ணீர் வடிகிறது. அப்போ தான் அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிற மறைமுகமா அவரால் கட்டுப்படுத்த முடியல அந்த உணர்வுகளை இல்லையா? கண்ணீர் மல்குது, கண்ணீர் பெருகி வருது. அதே போல் அப்படியே அசைவற்று நிற்கிறாரு.
அவரால் பேச முடியலை. இந்த 3 இதை அடைப்புக்குறிக்குள்ளே அவர் கொண்டு வராரு. அப்படி கொண்டு வரும்போது அவருடைய உண்மையான நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு, அதாவது சில அதிர்ச்சியான செய்தியை சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மனசை பக்குவப்படுத்தணும். கடைசியாக தான் குண்டை தூக்கி போடணும். அப்போ மருத்துவர்கள் பண்ணுவாங்களே, இதய நோயாளிகிட்ட ஏதாவது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை உடனடியாக சொல்லக்கூடாதும்பாங்க. படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி இப்போ இருந்தால் இப்படி இருக்கும், நீங்கள் என்ன நினைப்பீங்க, இப்படியே சொல்லி சொல்லி கடைசி இப்படி ஆயிட்டுதே அப்படின்னு சொல்லும்போது அந்த பதற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தணிஞ்சு நிற்கும். இதயம் வலுப்பெறும். அந்த சமயம் தான் என்ன சம்பவமோ அதை சொல்லுவாங்க. மருத்துவர் ஐயாவுக்கு அது நல்லாவே தெரியும், நம்முடைய அருமையாவுக்கு நல்லாவே தெரியும். அது மாதிரி இங்கே ஒரு கதையை சொல்லும்போது தன்னுடைய கதை தான் அது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த மாணவர்கள், ஏன்னா மாணவர்கள் அவருக்கு ரொம்பவும் அதிர்ச்சி கொடுக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலையை கொண்டு வந்து கடைசியாக இந்த பாவி இன்னும் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அலறிக்கொண்டே கீழே விழுந்தார். அங்கே தான் முக்கியம். இப்போ இவர் அலர்னாரு, மாணவர்கள் நிலையை யோசிப்பாருங்க. அப்படியே அதிர்ச்சியினுடைய விளிம்புக்கு போய் திகைத்து போய் நிற்பாங்க. ஒரு அருமையான ஒரு காதல் கதை. மனிதர்கள் இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையையும் ஒரு அருமையாக அந்த காலத்து சமுதாய மக்களுடைய நிலைப்பாட்டையும் நல்லாவே சொல்கிறாரு. இந்த கோமதி நாயகத்தினுடைய உண்மையான அன்பு, அந்த உண்மையான அன்பின் காரணமாக தான் அவர் அந்த பத்தியில் சொன்ன மாதிரி அந்த பிரிதல் அந்த மாதிரியான கவிதை தான் அவருக்கு பிடிக்குது. நல்ல நல்ல ஒரு சிறப்பான ஒரு கதை. சதீஷ்குமார் மிக அற்புதமாக, குரல் நல்லா இருந்தது. ஆனால் இருட்டுக்குள்ளே உட்காந்து சொன்னது மாதிரியான ஒரு நிலை. முகம் சரியாக தெரியல. அதனால் அது ஒன்று தான். மற்றபடி நல்லா சிறப்பாக சொன்னார். வாழ்த்துக்கள் தம்பி. நிறைய படிங்க, நன்றி ஐயா. நிறைய படை. வாய்ப்புக்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றி. நன்றி ஐயா. அருமையான ஒரு பின்னோட்டம். நான் சொன்னதை தெளிவுபடுத்திட்டீங்க. கோமதி நாயகமும் பூர்ணலிங்கமும் 2 பேரும் ஒருத்தர் தான். ஏன்னா அவரு இன்னும் இந்த பாவி இன்னும் இருக்கிறேனே என்று அலறிக்கொண்டே கீழே விழுந்தார்ன்ற வரியில எனக்கு பளிச்சுன்னு அது புரிஞ்சுது. ஒரு கால் அது தவறாக இருக்குமோன்னு நினைச்சேன். அடுத்து சண்முக பிரியா இணைப்புல இருக்கீங்க, பின்னோட்டம் சொல்ல வாய்ப்பு இருக்குங்களா? சண்முக பிரியா. சரி, அடுத்து புனிதவதி அம்மா பின்னோட்டம் சொல்லுங்களேன். புனிதவதி அம்மாவை பின்னோட்டம் வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்மா. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில இருக்கிறதால நான் நாளைக்கு சொல்லிக்கிறேம்மா. தம்பி நான் கதை சொல்லும் ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. உச்சரிப்பு எல்லாமுமே எப்போதும் போல சதீஷோடைய திறன். எப்ப எடுத்தாலுமே அவருடைய பேச்சு கேட்கறதுக்காகவே நாங்க ஒரு கூட்டம் இருக்கோம். அந்த மிக அருமையாக கதை சொன்ன சதீஷ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும், இந்த மாதிரி மாணவர்களை ஊக்குவிக்கிற நம்மளுடைய கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி அம்மா. நீங்க அறிமுகப்படுத்தும் மாணவர்கள் அல்லவா, ஆகவே அவங்க எல்லாம் திறமையானவர்களா தான் இருப்பாங்கம்மா. அறிமுகப்படுத்தியமைக்கு நன்றி. இன்னும் நிறைய மாணவர்களை நம்ம மற்றத்துக்கு வரவழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு களம் அமைக்கிறது நீங்க இல்லம்மா, அதனால உங்களுக்கு முதல்ல நான் ஒரு நன்றியை கண்டிப்பா தெரிவிச்சுக்கணும். அதுக்காக தான் நன்றி. எல்லாருக்கும் வாய்ப்பு தருகின்ற பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு தான் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து இன்றைய நிகழ்வின் நிறைவுரை, சிறப்புரை, இதை உள்ளடக்கிய ஒரு பேருரையை வழங்குமாறு நமது கலைமன்றத்தின் பொதுச் செயலாளர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சமூக பிரியா வந்திருக்காங்கம்மா. நான் கூப்பிட்டேங்க, அவங்க ஒண்ணுமே சொல்லல. அவங்கள நான் கூப்பிட்டேன் பின்னோட்டம் வாங்கன்னு சொல்லிட்டு. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. வாங்க. வணக்கம். சரியான சிக்னல் கிடைக்கல, நானும் வெளியில இருந்தனால என்னால சரியா பேச முடியல. என்னுடைய மாணவர் கதை சொல்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா. அதிகமா கதை கேட்க வாய்ப்பு இல்லாம இருந்தது இத்தனை நாள். என்னுடைய மாணவன்றதுனால இன்னைக்கு நான் இணைப்புல வந்திருந்தேன். அருமையா கதை சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா. நன்றி. மாணவர்கள் எங்க இலக்கிய மன்றத்துக்கு வர்றத நாங்க பெருமையாகவும் கௌரவமாகவும் நினைக்கிறோம். அவங்கள நாங்க கண்டிப்பா ஊக்குவிக்கிறோம். இன்னும் மாணவர்களின் கதை சொல்லல் தொடரட்டும். அடுத்து நமது மருத்துவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சதீஷ் ஏதாவது சொல்லுங்கம்மா. ஐயோ,
மன்னிக்கணும். இன்றைய கதை சொல்லி சதீஷ் வந்து கீழே இருக்கும், எனக்கு நேம் சரியா இது பண்ணல. சதீஷ், நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ஆளுமைகளோட கருத்துக்களையும் கேட்டிருக்கீங்க. அது பற்றி உங்களது கருத்துக்களை. நன்றி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த புனிதவதி அம்மாவுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பாராட்டிய அனைவருக்கும் நன்றி. நான் இன்னும் வளர்வதற்கு வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி அம்மா. மகிழ்ச்சி. கொஞ்சம் வெளிச்சத்துல இருந்து நீங்க கதை சொல்லியிருந்தீங்கன்னா உங்க முகத்தை பார்த்திருப்போம். அந்த ஒரு இதை தவிர மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருந்தது. சதீஷ், உங்களுக்கு இலக்கிய மன்ற பெருமன்றத்தின் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். என்னவோ பொதுச் செயலாளரோட உரை வந்து அடுத்தடுத்து தள்ளி கொண்டே போயிடுது. ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். ஐயா வந்துட்டாங்க. வணக்கம்மா, கேக்குதாமா? கேக்குதுங்கய்யா. வணக்கம் ஐயா. ஒரு பயணத்துலதான் இருக்கிறேன். குன்றக்குடி வந்திருந்தேன். சதீஷ்குமார் வந்து ஒரு இன்ஜினியர் கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தாலும் மிக அருமையான தமிழ் உச்சரிப்பும் ரொம்ப அருமையா இருந்தது. மிக அருமையா கதை சொன்னாங்க. இவரு அருமையான காதல் கதை, அந்த 2 கவிதையும் கூட அதுல வீரமாமுனிவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த வாத்தியார் என்னுடைய அந்த சுப்ரதீப கவிராயர்னு ஒருத்தர் சொல்றாரு. சுப்ரதீப கவிராயர் அவருடைய கவிதை வரிகளை தான் அவரு எடுத்து வச்சிருக்காரு. இவரு நல்ல இது. அதுல ஏன் வந்து பூர்ணலிங்கம் இல்ல இந்த கோமதி நாயகம் வந்து உயிரோட இருக்கான்னா அது காதலியினோட விருப்பம். அந்த காதலியினோட விருப்பம், நான் செத்து போனாலும் நீ ஒண்ணும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த இன்னமும் அது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததோ, ஆனால் தன்னுடைய இவர் கல்யாணம் முடிச்சாரான்றது அது தெரியல. ஆனா அவளுடைய விருப்பம் என்ன, நான் செத்து போயிட்டேன் நீ எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதான். அதை இன்னமும் ஒரு பாதுகாத்து இருக்கக்கூடிய ஒரு காதலராக, ஒரு மிகச்சிறந்த காதலராக கோமதி நாயகன் இருக்கிறார். அவர் ஒரு கல்லூரி ஆசிரியராக இருந்திருக்கிறார். அது அவர் காதல் கவிதையில இப்படி ஒரு அருமையான காதல் சித்திரம். அதுல உள்ள அவருடைய வழக்கமான அவருடைய இதெல்லாம் நிறைய இடங்கள்ல சமூகத்தை விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இது ஒரு வீர செயல் மூலமாக இது வந்து வருது. ஒரு காதல் வந்து அது கொஞ்சம் டெவலப் ஆகுது. எல்லாம் ஒரே கேஸ்டா தான் இருக்காங்க. அநேகமா சமூக பொருளாதார நிலையில ஒரே நிலையில தான் இருப்பாங்க. ஆனா இந்தியா வந்து சுதந்திரத்துக்கும் காதலுக்கும் இடம் கொடுக்காது. இந்து மதமும் இந்தியாவும் இந்த சுதந்திரமான காதலை அனுமதிக்காதுன்னு ரங்கூன் போறாங்க அவங்க. அதையும் அப்ப அவர் எழுதியிருக்காரு. ரங்கூனில ஒருவேளை புத்த மதம் இருந்ததுனால அங்க வந்து காதல் அனுமதிக்கப்பட்டதான்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் நீங்க ஒரு பக்கத்துல இருக்க பூட்டான் போனீங்கன்னா 100% காதல் திருமணம் தான். அவங்க அரேஞ்ச் மேரேஜ்ன்றதே கிடையாதுன்னு சொல்லி இருந்தாரு அந்த கைடு வந்து. அப்ப புத்த மதத்தில் இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருந்ததா, அதனால ரங்கூன் கிளம்பி போகிறதுக்கு திட்டமிட்டு இருந்தாங்களான்லாம் தெரியல. ஒரு அருமையான காதல் கதை. அந்த காலத்தில் இருந்த கற்பு வந்து இங்க என்ன பேசுறது, கற்பு வந்து நம்ம அவளுக்கு தெரியாமையா இருக்கு. அவ சொல்றதெல்லாம் கரெக்ட். என்ன கற்பு வந்து எனக்கு இன்னொருத்த பாடம் எடுக்கணுமா, எனக்கு தெரியாதா அப்படின்றது. அப்புறம் அந்த இயற்கை வர்ணனை அதெல்லாமே ஒரு காதல் சம்பாஷணைகள் என்னென்ன பேசிக்கிறாங்க அந்த எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. பயணத்துல இருக்கமா துண்டிப்பு இணைப்பு துண்டிப்பு ஆயிருமோன்னு ஒரு இது இருக்கு. சதீஷ் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் மிக பல நிறைய வாசித்து நிறைய படைப்புகளையும் அவர் படைக்க வேண்டும். நிறைய இடங்களுக்கு அம்மா சொன்ன மாதிரி நம்ம அவருடைய பேச்சை கேட்பதற்கு நாங்கள் எல்லாம் கூடுவோம்னு சொன்னாங்க. நமக்கும் அந்த ஆர்வம் இருக்கிறது. தொடர்ந்து அவருடைய உரைகளை, இது போன்ற இலக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பல வெற்றிகளை பெற கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றிமா. நன்றி ஐயா. நல்லதொரு சிறப்புரையாற்றிய நமது பொதுச் செயலாளர் ஐயா அவர்களுக்கு நன்றி. கனத்த பாத்திரம் சாவித்திரி, இது மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரமா அந்த கதையில வந்திருக்காங்க. நல்ல